உலகத்தில் முதலாக ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினான்ங்கிறதுக்காக. அப்போ நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. இப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துகிறோம். மீதி 2300 கடலில் விட்டுரும் உடனே. இப்போ சென்னையிலே நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு ஆண்டு எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடுறோம், இல்லை சாலையில் தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடலில் போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டில் சேமித்தோம், நாட்டில் எங்கே சேமித்தாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்குது. இப்போ 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு பாருங்க, இது நொய்யலாறு. இப்போ காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் விழிவாக காட்டும்போது தெளிவாக விளக்கி பேசுவேன், பெருசாக காட்டுவேன். அதை இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டால் மக்கள் போட்டு குளித்த சோப்பு அப்படின்றாரு. இதை சாயக்கழிவு ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதில் கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்தில் படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள் விளை பொருளோ எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியாக பேசணும். பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியாக பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நாம அந்த தண்ணியை கலக்க விடலை, கூவத்துக்குள்ள கலக்க விடலை. வெளியில் இங்கிருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமாக நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி வருது. அதை நல்ல நதியாகவே மாற்றிடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன். நான் அப்புறம் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டார். அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெருங்கொடை. இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுக்கி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன். நான் இது உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினச்சிட போகிறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர் தேக்க இருக்கோ கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேமை விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும், நீர் தேமல். எங்கே பார்த்தாலும் குளம் குட்டை ஏரி கண்மாய் தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்றேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம.